ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தாம்பத்தியத்தில் உடலுறவு கொள்ளும்பொழுது சிலவங்களுக்கு வயது முதிர்வினாலையும் சில நோய் உற்ற தன்மையினாலையும் நீண்ட காலம் படுக்கையில் இருந்து இந்த மாதிரியானது உடம்பு தேறி வருவதற்கு அல்லது மனச்சோர்வு மனக்கவலை இந்த மாதிரியான இதுகளில் இருந்து உள்ள காலகட்டங்கள்லையும் உடலுறவில் தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது தொடர்பான இந்த வீடியோ உங்களுக்கு இதாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் லைக் கொடுக்குறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இது தொடர்பாக இன்னும் சில வீடியோக்களை பண்ணுவோம். பொதுவாக பருவமடைந்த ஒரு ஆண் பெண் இருவருக்கும் நடக்கக்கூடிய மனமித்த ஒரு செயல்பாடு தான் நம்ம அந்த தாம்பத்தியத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். அதை பற்றி நம்மளுக்கு சொல்லி தெரிவதில்லை காமங்கிற மாதிரி அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறையா அதை பற்றியான இதுகள் இருக்குது. ஆனால் சில நோயுற்ற தன்மையிலோ சில நேரம் வயது முதிர்வுனாலேயோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயும் மெட்டபாலிக் டிஸார்டர்னாலையும் அதாவது டயபிட்டிஸ் இந்த மாதிரியான இதனாலேயும் சில நேரம் பால்வினை நோய்கள் இந்த மாதிரியான இதுகள்னாலேயோ அல்லது தைராய்டு பிரச்சனைனாலேயோ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த தாம்பத்தியத்தில் நாட்டம் ஏற்படாது. பொதுவாக இளம் வயதில் அதற்கான வேட்கைகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அந்த மறைப்பொருளுங்கிறனால என்னான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று நீங்கள் கையை மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கணுங்கிற ஆற்றல் இருக்கும், விருப்பம் இருக்கும். கையை திறந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான இதாக இருக்கும். சின்ன வயசில் உங்களுக்கு அந்த ஹார்மோனல் அதிகமாக இருக்கிறனாலையும் நான் சொன்ன இந்த தியரினாலையும் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் இதோட உணர்வோட நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சலிப்புத்தன்மையோடு சேர்ந்து ஹார்மோனும் குறைய ஆரம்பித்தோம். அப்போ அப்புறம் வேலைப்பளு, வேறு எதுவும் மனநிலை சோர்வு, துயரம், துக்கம், அதே மாதிரி வேறு எதுவும் வியாதிகள், மெட்டபாலிசம் இது எல்லாமே சேர்ந்துக்கிறோம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா தாம்பத்தியத்தில் நாட்டம் இருக்காது. இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சில லேகியங்கள், அதாவது உங்களுக்கு சுகர் இந்த மாதிரியான இல்லாத பட்சத்தில் லேகியங்கள் இதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதில் முதல் இடத்தை வைக்கிறது மதன காமேஸ்வர லேகியம். இது சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் காலை இரவு 5 கிராம் அளவு போல் எடுத்துக்கொள்ளும் பொழுது உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறங்க. அப்போ தான் அபானன் சம்மந்தப்பட்டதுகளை அது தீர்க்கக்கூடியதில் இன்னும் கொஞ்சம் அது எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஆமாம், அந்த நேரத்தில் இது பண்ணும் பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய அந்த ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்து நரசிம்ம லேகியம். இது பல்லாதக அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்கள் மெயினாக எடுக்கிறனால இது ஒரு காயகல்பம் ரிலேட்டடான ஒரு பொருள், அருமையான லேகியம். தம்பதி சமேதராக தான் இதை எடுக்கணுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா யாராவது ஒருவர் கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னும் அதற்கான ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்து 3வது அஸ்வகந்த லேகியம். இந்த அஸ்வகந்த லேகியம் சுக்கரலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில வகையில் அந்த அஸ்வகந்தா வரதுனால இன்னும் அதிகரிக்க அந்த பால் உணர்வு அதிகரித்து இந்துவோட ஆற்றல் அதிகரிக்கிறனால தாம்பத்திய சுகம் இன்னும் கொஞ்சம் வேட்கை கூடும். அதோடு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சுகர் இருக்குது சார், சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அஸ்வகந்த சூரணம் எடுத்துக்கொள்ளலாம். அஸ்வகந்த சூரணம் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா கோக்சுரா சூரணம் விற்கிது, கோக்சுரா மாத்திரையாகவும் விற்கிது, எடுத்துக்கொள்ளலாம். சிலாஜித்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவர்களுடைய மேற்பார்வையில் தான் நீங்களாம் எடுத்துக்கொள்ளணும். அரசு மருத்துவமனைகளே இருப்பாங்க, அவங்களோட போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க, இருக்கும். இல்லைன்னா அவங்க ப்ரெஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் ப்ரைவேட்டாக கூட வாங்கிக்கொள்ளலாம். இது எல்லாமே மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இதை நீங்கள் பயன்படுத்தினாலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இது மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. நல்ல உடற்பயிற்சிகள் பண்ணணும். உடற்பயிற்சிக்கும் டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. சரிங்களா? நன்றாக உறங்கி இறந்திருக்க வேண்டும். பகலில் தூங்கிடாதீங்க.
சரிங்களா? நல்லா இரவில் நல்லா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. இடையில யூரின் போகாத மாதிரி நைட்டு டிஃபனை வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுட்டு படுங்க. அதோடு இது பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் வந்து கசகசாவை வந்து மாதுளைப்பழ சாறில் ஊற வச்சு கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. சிலவங்க சொல்லுவாங்க பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இது எல்லாமே ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் தானே ஒழிய அது எல்லாமே புரோட்டீன் சப்ளிமெண்ட். அதையும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எடுத்துக்கிறங்க. பணம் பொருள் இதாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லாமே ரேட்டு வந்து கூட. அதெல்லாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான் 10% புரோட்டீன் இருக்குது, அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ஆற்றல் வந்து இதாகிட்டே வர வைக்கும். அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி நல்லா உடற்பயிற்சிகள் செய்யுங்க. அதிகாலை கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து நடைப்பயிற்சிகள் கொஞ்சம் மேற்கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சிகள் மேற்கொள்ளும் போது இன்னும் கொஞ்சம் அந்த விந்துவோடைய ஆற்றல் வந்து அதிகரிக்க வச்சு ஹார்மோனோட போஸ்ட்டு கொஞ்சம் இருக்கிறனால வந்து இந்த தாம்பத்திய நாட்டம் வந்து இதாகிட்டே வரும். அதே நேரத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்கள், ஆங்ஸைட்டி, கோபங்கள், தாபங்கள், அது மாதிரி சோகமான ஒரு இது டிஸார்டர், டிப்ரெஷன் இவைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இவற்றிற்கும் உடலுறவுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையை பற்றி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து தூங்கக்கூட முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் உடலுறவு பண்ண முடியும்? அது நாட்டமே இருக்காது. அது ஒரு கஷ்டத்தை பற்றி நினச்சிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் எதுனா அதிலேருந்து மீண்டு வருவதற்கு யோகாசனம், தியானம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிங்க. இது வந்து இதாகிட்டே இருக்கும். இதில் வந்து நிறைய இதுகள் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போயிடலாம். ஹார்மோனால் சொல்லலாம், இதெல்லாம் அதே நேரத்தில் வந்து உணவு பழக்கத்தை சொல்லலாம், மெட்டபாலிசத்தை சொல்லலாம். அதே மாதிரி விரைப்புத்தன்மைக்கு சில காரணங்கள்லாம் இருக்கும். நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பூஸ்ட் பண்ணுறது, BGDE5 எப்படி இன்ஹிபிட் பண்ணக்கூடியது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோம்னா வீடியோ வந்து பெரிய வீடியோவாக போயிட்டே வந்துட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதற்கு எவ்வளவு லைக்கு கொடுக்குறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு எனக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குறக்கும் ஒரு ஆற்றலாக இது பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையில் இது வந்து ஒரு அவுட்லைன் நிகழ்ச்சி தான். இது வந்து ரொம்ப நான் இன்னும் டீப்பாக ஒன்றும் போகலை. அவுட்லைனாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து இதே மாதிரி வீடியோக்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு போவதற்கு ஒரு உற்சாகமாக அளிக்கும். சரிங்களா? நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.